ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தாசி ஞானவேல் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கிற வேட்டையின் படம் வர அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் இன்னைக்கு படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச்சும் நடந்துட்டுருக்கு. இந்த ஈவெண்ட்டில் பேசியிருக்கிற அனிருத், ஞானவேல் சாரோட ஜெய்பீம் படத்துடைய மிகப்பெரிய ரசிகர்னா, இந்த மாதிரி எந்த படத்துக்கும் நான் மியூசிக் போட்டதில்லை. ரஜினி சாரோட ரொம்ப வித்தியாசமான படம் அது, ரொம்ப நல்ல கதை. தலைவர் இந்த மாதிரி படம் பண்ணுறது நம்ம சினிமாவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். நான் நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கேன், ஆனால் ரசிகர்களோட இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் நான் கேட்டதில்லை. இந்த அரங்கத்தில் அவர் நடந்து வரும்போது தியேட்டரில் அவரை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எந்த அவார்டும் கொடுக்காது. மேலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அண்ணாமலை. இந்த படத்தில் ஆண்டவரோட கோர்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே இந்த அண்ணாமலை ஜெயிப்பான். இது அந்த திருவண்ணாமலை சிவன் மேலே சத்தியம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மாஸ் டைலாகை பேசி காட்டி, இது உண்மையான ரஜினி வெறியனுக்கு ஃபீல் ஆகும். எனக்கு எந்த ப்ரெஷர் வந்தாலும் இந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பேன். இந்த படத்தில் தலைவருக்கு யாரோட குரலில் ஓப்பனிங் சாங் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தலைவர் தான் மலேசிய வாசுதேவன் அவர்களுடைய குரலை ஓப்பனிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நானும் ரஜினி ரசிகர்கள் கூட்டத்தில் ஒருத்தன் தான். உங்களை மாதிரி உசுரை கொடுக்க 100 பேரில் நானும் ஒருத்தன் தான். குறி வச்சா எற விழும். அக்டோபர் 10ஆம் தேதி எற விழும் அப்படின்னு வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டாரோட டைலாகை பேசி முடிச்சிருக்காரு.